இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த மாதிரி இல்லை. அது சுத்த பொய். அந்த மாதிரி இருக்காது. அவர் எப்போவுமே பாஜக கூட போக மாட்டார். அவர் தனியாக நிற்பார். ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி அவர் தனியாக இருப்பார். அவர் அவர் ஏதோ ஒரு யுகத்தில் சொல்கிறாரு அவ்வளோதான். ஆனால் அது உண்மை கிடையாது. எல்லாமே இப்போ ஒருத்தர் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அது உண்மை கிடையாது. உண்மை பாஜக கூட எப்போவுமே முக ஸ்டாலின் போக மாட்டார். அப்போ அவர் தான் அங்கே லிங்க் இருப்பார். அது பாஜக கூட இவர் தான் அங்கே இருப்பார். அப்போ உள்ளே எதுனா ஒரு இது இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ இவர் சொல்கிறாருல்ல டிஎம்கே இருக்கும்னு, அதே மாதிரி இவர் இருந்திருப்பார் அங்கே. அதனாலே ஒரு ஆப்போசிட்டாக சொல்கிறார். கண்ணாடியில் மூஞ்சி பார்த்தா நம்ம மூஞ்சி தெரியும். அந்த மாதிரி தான் இது. இது பேசி வச்சு நாடகம் போடுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. இப்போ திமுக இன்னைக்கு மட்டும் போராடல. 1967 போராடிக்குது இந்திய எதிர்ப்பு. அதுக்கு முன்னே போராடிக்குது. அந்த மிகப்பெரிய எழுப்பு இன்னைக்கு மட்டும் போராடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் திமுக போராடின்னு தான் இருக்குது. திமுக மட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாடே போராடிங்குது. திமுக குறிப்பாக அதிகமாக போராடுது. இவ்வளோதான் காரணம். இது விஜய் இப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பிஜேபிக்கு இன்டைரக்டாக வக்காலத்து வாங்குறாரு. அவ்வளோதான். இன்டைரக்டாக வக்காலத்து வாங்குறாரு.